ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் சமையல் வீடியோக்கு வரேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்யலான்ட்டு இருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 15 எலுமிச்சை பழம் இருக்குங்க. அதை கட் பண்ணி உப்பு போட்டு நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். எலுமிச்சை பழம் இந்த கலர் மாறி இருக்கணும். நம்ம அந்த டைமில் நம்ம தாளிச்சூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், வரமிளகாய், பெருங்காயத்தூள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி செவந்தால் போதும், நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம அந்த மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 10-20 மிளகாய் இருக்கும். ரெண்டு செகண்ட் வறுத்து விட்டால் போதும், ரொம்ப கலர் மாற தேவையில்லை. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நமக்கு நல்லா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இந்தமாரி நுறுங்கணும். இந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. நம்ம இனிமேல் இதை தாளித்து விட்டுறலாம். சட்டி காஞ்சிருச்சு. நம்ம இப்போ 1 by 1 இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், நமக்கு சுவையான எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.